வெற்றிய விட தோல்விக்கு ஒரு பங்கு கூடுதலாவே மதிப்புண்டு. ஏன்னா, நம்ம இதுவரைக்கும் நெகட்டிவிட்டிய வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ல பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன்னா, உடல் அளவிலயும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியுமா அப்படின்னு சொன்னா தெரியும். எப்படி அப்படின்னா பவர் ஆஃப் நவ் புக்லேருந்து நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்டின்னா, இருமைத்தன்மைன்னு பேசியிருக்கோம் இல்லையா? டுவாலிட்டி அதாவது உண்மையான சந்தோஷம், ஆனந்தம் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்டின்னு கேட்டா நெறையவே இருக்குன்னு சொல்லலாம். அது எப்படி அப்டின்னா, சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து உலகாய விஷயங்கள் நமக்கு சாதகமா அமையறச்சே நமக்கு ஏற்படுற சந்தோஷம். அப்படின்னா, அந்த சந்தோஷங்கிறது வெளிப்படையா தெரியிற விஷயங்கள்லேருந்து உருவாகக்கூடியது. ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து நமக்கு உள்ளேந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வெளியில நமக்கு சாதகமா அமைஞ்சாலும் சரி, சாதகமா இல்லைனாலும் சரி, நம்ம எப்பயுமே ஒரு உள்ளார்ந்த ஆனந்தத்தோட இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து உள்முகமா அமைதியா இருந்தோம் அப்படின்னா, அந்த ஆனந்தத்துல இருக்கோம்னு அர்த்தம். அது வந்து ஆன்ம நிலையிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது 2த்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து உலகாய விஷயங்கள்ல நம்ம சந்தோஷம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சந்தோஷத்துக்குள்ளேயே ஒரு சோகமும் நிறைஞ்சிருக்கு. 2த்தையும் பிரிக்க முடியாது. நம்ம எப்போ இது கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறோமோ, அப்ப அது இல்லன்னா அது வந்து நமக்கு வருத்தத்தையும், துக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அதே மாரி தான் ஒரு வெற்றி அப்படின்னு எடுத்தோம்னா, அந்த வெற்றிக்குள்ளர ஒரு தோல்வியும் மறைமுகமா ஒளிஞ்சு தான் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, அதுதான் இந்த டைமென்ஷன் அதாவது இந்த பரிணாமத்தோட ஒரு கேரக்டர். என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெற்றிய தனியாவும், தோல்விய தனியாவும் பிரிக்கவே முடியாது. நமக்கு எப்பவுமே வெற்றி மட்டும் தான் வேணுங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. எப்பவுமே நமக்கு வளர்ச்சி மட்டும் தான் இருக்கணும்னா அது இருக்காது. ஒரு வளர்ச்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அதுல வந்து ஒரு குறைபாடு, ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு கீழ்நோக்கி வர்ற ஒரு கிராஃபும் அதுல கண்டிப்பா மறைஞ்சு தான் இருக்கு. ஆனா நம்ம இந்த ஒரு டுவாலிட்டி, இந்த ஒரு இருமைத்தன்மையில நம்ம எப்படி அந்த உள்ளார அந்த ஆனந்தத்துல எப்பவுமே இருக்க முடியும்? ஏன்னா நமக்கு வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருமைத்தன்மை கொண்டவை. அப்படிங்கறச்சே சந்தோஷம் நமக்கு முக்கியமா? இல்ல நிஜமான ஆனந்தம் நமக்கு முக்கியமா? அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அந்த ஆனந்தத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, நம்ம சந்தோஷத்துல இருக்கக்கூடாது. அப்ப சந்தோஷங்கிறது டெம்பரரியா வந்துட்டு போற ஒரு பினாமினான். ஆனந்தம்ங்கிறது வந்து வெளியில என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஆன்ம நிலையிலேருந்து நம்ம வேலை பார்க்கறச்சே நமக்கு வந்து பேரானந்தம் மட்டுமே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? வெற்றியும் தோல்வியும் வெற்றிய நம்ம எப்படி எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோமோ, அதே கண்ணோட்டத்துல தான் தோல்வியையும் பார்ப்போம். ஏன்னா, அது வந்து வெற்றிய விட தோல்வி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து நமக்கு எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். வெற்றி வந்து ஒரு நன்மையான விஷயம் அப்படின்னா, தோல்வி வெற்றிய விட நன்மையான விஷயம். ஏன்னா, அது நமக்கு இன்னும் நிறைய சொல்லிக் கொடுக்க போறதுன்னு அர்த்தம். அதுலேருந்து நம்ம கத்துக்கணும்னு அர்த்தம். அது வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு சொன்னா, ஆன்ம நிலையில தோல்வியும் வெற்றியும் ஒண்ணுதான். ஆனா பௌதீக வாழ்க்கையில பார்த்தா வெற்றியும் தோல்வியும் வேற வேற டிஃபரெண்ட் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வேற ஒரு ஆப்போசிட்டா தெரியும். ஆனா வெற்றியும் தோல்வியும் ஆன்ம நிலையில சரிசமம் தான். அண்ட் 2மே தேவைதான். 2மே இருக்கும் தான். தோல்விக்கு வெற்றியை விட இன்னும் ஒரு பங்கு கூடுதலான மகத்துவம் இருக்கு. ஏன்னா அது நமக்கு ஏதோ சொல்லித்தரத்தான் வந்திருக்கே தவிர அது நம்ம நல்லதுக்கு தான் வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில நடந்த சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா? நம்மள நம்மளே மேம்படுத்திக்கிறதுக்காக வந்த விஷயங்களா தான் இருக்குமே தவிர, நம்ம வந்து அதுல வந்து கீழ போயிருக்க மாட்டோம். எவ்ரி டைம் ஒரு சேலஞ்சுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அப்பதான் நம்ம வந்து நம்ம இன்டைரக்ட்டா நம்ம அந்த வெற்றிய நோக்கி நம்ம போக முடியும். ஒரு நன்மை இருந்தா ஒரு தீமை இருக்கும். ஒரு விருப்பு இருந்தா ஒரு வெறுப்பு இருக்கும். இது வந்து இந்த பிசிக்கல் ரியாலிட்டில இந்த இருமைத்தன்மைங்கிறத வந்து நம்ம பிரிக்க முடியாது. அப்போ நம்ம இப்போ வெற்றி வந்தா நம்ம அத சந்தோஷமா ஏத்துக்கிறோம். தோல்வி வந்தா நம்ம அத வந்து ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. அந்த ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையத்தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, மனதளவிலேருந்து வருது. ஆன்ம நிலையில அந்த தோல்வி தேவை. ஆனா, நம்ம அத வந்து எதிர்க்கிறோம். நமக்கு அந்த சிச்சுவேஷனே பிடிக்காத மாதிரி இருக்கு. அதுலேருந்து நம்ம ஓட பார்க்கிறோம். நம்ம அந்த சிச்சுவேஷன மாத்த பார்க்கிறோம். நமக்கு சாதகமா மாத்திக்க பார்க்கிறோம். ஆனா, அது எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, அது வந்து மனம் ஒரு அடையாளத்த உருவாக்குது. என்ன அடையாளம் அப்படின்னா, அது வந்து தோல்வி. அந்த அடையாளம் வந்து நமக்கு தேவையில்ல. நான் அத எதிர்பார்க்கல. அது எனக்கு தேவையில்ல. அந்த மாதிரி மனசு கிரியேட் பண்ற அந்த ஒரு அடையாளம்
அடையாளம் தான் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம். நிறைய தடவை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்னால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்த நம்ம ஏத்துக்கவே இல்ல. நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அது ஏத்துக்கலைன்னா நமக்கு போராட்டம் மட்டுமே மிஞ்சும். போராட்டம் இருந்தா நம்மளால அந்த சந்தோஷ நிலையில இருக்க முடியாது. ஆனந்தத்துல இருக்க முடியாது. நம்ம ஆன்ம நிலையில இருக்க மாட்டோம். சோ நம்ம வந்து அப்போ நம்ம ஆன்ம நிலையில இல்லைன்னா என்ன? மனம் நம்மள கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த விஷயத்துல. சோ நம்ம வந்து டோட்டலா விழிப்புணர்வற்ற நிலைக்கு போயிடுறோம். அதாவது அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல இருந்து நம்ம வந்து நம்மளோட செய்கைகள் வந்து ஆரம்பிச்சிரும். சோ அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வந்து கான்ஷியஸா இருக்கணும். விழிப்புணர்வோட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன பண்ணுது இந்த மனம்? ஒரு எதிர்ப்பு நிலையை உண்டாக்கி விழிப்புணர்வா இருக்க வேண்டிய நம்மள விழிப்புணர்வற்ற நிலைக்கு கொண்டு போயிடுது. So இது வந்து ஒன்ஸ் நம்ம விழிப்புணர்வு அற்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம பண்றதெல்லாம் வந்து ரியாக்ஷன் மூட்லயே தான் இருக்கும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மனசு அதோட வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப நம்ம எப்படி வந்து மனதுகிட்ட நம்மளோட கண்ட்ரோலை கொடுக்காம நம்ம கண்ட்ரோலை நம்ம எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த மொமெண்ட் பிரசன்ட் மொமெண்ட் அந்த நவ் அந்த இப்பொழுது என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கவனிக்கச்சேயே நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அந்த எதிர்ப்பை வந்து விட்டுடுவோம். இது வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. இப்போ ஒருத்தங்க வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்னாலும் நான் வந்து அப்படியே புத்தர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா சோகமா இல்லாம அப்படின்னு கேட்டா, நீங்க ஒருத்தங்களோட இறப்புல வந்து சோகம் இருக்கலாம், நம்ம அழலாம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு உள்ளுக்குள்ள ஐயோ இது நடந்திருக்க கூடாது, அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு நிலையில இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மொமெண்ட்டை அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். அந்த சோகம் அந்த வருத்தம் அதோட சேர்ந்து அந்த எதிர்ப்பு நிலை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளால அந்த அமைதியில இருக்கவே முடியாது. அந்த உள் அமைதி நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம டக்குன்னு வந்து நம்மள மறந்த ஒரு நிலைக்கு, அதாவது விழிப்புணர்வற்ற நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படியெல்லாம் நமக்குள்ள வருது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா இந்த சாப்டர்ல வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாரு. எதிர்ப்பு எப்படி வருதுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ஏத்துக்கொள்ளாததுனாலதான் அந்த இடத்துல எதிர்ப்பு வருது. அது எப்படி எல்லாம் வருது அப்படின்னா அது வந்து இத செய்யுங்கிற மாதிரியும் வரும், இத செய்யாதங்கிற மாதிரியும் வரும், ஒரு பயம் உருவத்துல வரும், ஒரு பேராசை உருவத்துல வரும், ஒரு கட்டுப்படுத்துற ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி வரும், நான் தான் கரெக்ட்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்ல வரும். இது எல்லாமே மனம் உருவாக்குற அடையாளங்கள். அந்த அடையாளங்கள்லாம் பொய்யான அடையாளங்கள். அது எதுக்கு உண்டாக்குது அந்த பொய்யான அடையாளங்கள்? அந்த அடையாளங்கள் இருந்தா மட்டும்தான் மனம் அங்க லைவா இருக்கும். நம்ம கான்சியஸா இருக்க மாட்டோம். மனம் வந்து ஆக்டிவா இருக்கும். மனம் தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வேலை செய்ய மாட்டோம். நம்ம யாரு? நம்ம ஆன்மா. அந்த நிலையிலேருந்து நம்ம விழிப்புணர்வா பண்றச்சே நம்ம இந்த மொமெண்ட்ல இருப்போம். மனம் கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம விழிப்புணர்வற்ற நிலைக்கு போயிடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம அங்க என்ன அப்போ அந்த நிமிடம் என்ன நடக்குதோ அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டா அது வந்து இப்ப எப்படின்னா காத்துள்ள ஒரு பந்தை நம்ம தண்ணியில வேகமா மூழ்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த பந்து எவ்வளவு சீக்கிரம் மேல வரும் பாருங்க. அந்த மாதிரி நம்மள வந்து அதீத சோகம் துக்கம் இதெல்லாம் நம்ம எதுக்காக வருது அப்படின்னா நம்ம வந்து நம்ம அதோட நம்ம எப்பவுமே அட்டாச் ஆயிட்டு நம்மள யோசிச்சுட்டே இருக்கோம். அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு அதீத துக்கம் துயரம்லாம் நமக்கு வருது. சோ அது ஆக்சுவலா நல்லதுதான். நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம அதுல இருந்து நம்ம விழிப்புணர்வோட வெளியே வரும் ஆன்ம நிலைக்கு மாறுறோங்கிறது தான் அதுல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம். சோ இந்த அடையாளங்களை நம்ம வந்து கவனிக்காம விட்டோம்னா அப்ப நம்ம மனசுதான் நம்மள வந்து கண்ட்ரோல் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம எப்படியெல்லாம் வருதுன்னு சொன்னோம் இல்லையா? கண்ட்ரோல், பவர், பொறாமை, பேராசை, இன்னொருத்தங்களை திட்டுறது, நான் தான் கரெக்ட்னு சொல்றது, அந்த மாதிரி ஏகப்பட்ட அடையாளங்கள் வந்து மனசு வந்து கிரியேட் பண்ணும். அப்படி இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இதுல வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்து எதிர்மறையான விஷயம் நடந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அங்கேயுமே மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா சோகமான ஒரு விஷயத்தை
விஷயத்தையே அது வந்து ஒரு அடையாளமா கிரியேட் பண்ணிக்குது. சோ அந்த அடையாளத்த விட முடியாம, அதாவது "எப்பா எனக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டத்துல தெரியுமா நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றதே ஒரு அடையாளமா மனசு வந்து அந்த கஷ்டத்திலேருந்து வெளிய வர்றதுக்கு வேலை பார்க்காம, அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு, இது வந்து அந்த கஷ்டத்திலேயே அது ஒரு தனக்கான ஒரு அடையாளத்த தேடிட்டு அங்க ஒரு ஈகோ இருக்கு. நமக்கு இது தெரியவே தெரியாது. நம்ம விழிப்புணர்வா ஆனா மட்டும் தான், இதுவும் ஒரு விதமான அடையாளம் மனம் உண்டாக்கினது அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து இந்த பிசிக்கல் டைமென்ஷன்ல இருக்கோம். அப்ப வந்து நமக்கு வந்து பிசிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடல் அளவுல பௌதீகமா நமக்கு வந்து ஏற்படுற வலி. ஆனா அந்த வலி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த வலிய நம்ம மென்டலா, எமோஷனலா ஒரு துன்பமா மாத்திக்கிறோம். எப்படி அப்படின்னா, எனக்கு அடிபட்டுருது, எனக்கு அடிபட்டுருது, எனக்கு அடிபட்டுருதுன்னு நம்ம ரிப்பீட்டேட்டிவா நம்ம வந்து அத சொல்ல சொல்ல அதுக்கு ஒரு எனர்ஜிய கிரியேட் பண்றோம். நம்ம யார்ட்ட பேசினாலும் நம்ம விழுந்தத வந்து ஒரு பெரிய கதையா சொல்லி அதுல எமோஷன்ஸ அட்டாச் பண்ணி நம்ம சொல்ல சொல்ல அதுக்கு நம்ம வந்து எனர்ஜி குடுக்குறோம். சக்தி குடுக்குறோம். எப்படி அப்படின்னா, அது வந்து மென்டல் எமோஷனல் பெயினாவே மாறிடுது. சோ அது கிடையாது. பிசிக்கல் பெயின் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த சஃபரிங் தேவையில்ல. பெயின் ஓகே. அந்த சஃபரிங் தேவையில்ல. அந்த சஃபரிங் ஒரு அடையாளம். பொய்யான அடையாளம். அது எது கிரியேட் பண்ணுது? அந்த மைண்ட் கிரியேட் பண்ணிக்குது. நம்ம எவ்ரி டைம் அந்த கதைய திரும்ப திரும்ப சொல்றச்ச என்ன ஆகுது? அந்த மைண்ட் அந்த ஸ்டோரிய நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குது. அப்ப நம்ம என்ன ஆகும்? நம்ம வந்து விழிப்புணர்வா இருக்க முடியாது. மைண்ட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வா இருக்க முடியாது. நம்ம விழிப்புணர்வற்ற நிலைக்கு தான் இருப்போம். அப்ப ஆன்ம நிலையில நம்ம இருக்க முடியாது. சோ ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி ஒரு வீழ்ச்சியும் வந்து தேவைதான். எதுக்கு அப்படின்னா, நம்மள நம்ம உணர்றதுக்கு அந்த வீழ்ச்சி தேவையா இருக்கு. வெற்றியும், தோல்வியும் இந்த பௌதீக நிலையில நம்மளால பிரிக்க முடியாது. வெற்றிய விட தோல்விக்கு ஒரு பங்கு கூடுதலாவே மதிப்புண்டு. ஏன்னா, அது நம்மள நம்ம உணர வைக்கிறதுக்கு, நமக்கு ஒரு பெரிய பாடத்த கத்துக் குடுக்கறதுக்கு தான் அந்த தோல்வி வந்து நமக்கு வரவே வந்திருக்கு. சோ, வெளியில என்ன விஷயம் எப்படி நடந்தாலுமே, உள்ளுக்குள்ள நம்ம அமைதியா இருக்கவும், ஆனந்தமா இருக்கிறதும் நம்மளோட சாய்ஸ். அதாவது வெளியில நடக்கிற எந்த விஷயங்களையும் உங்கள பாதிக்காம வச்சுக்கிறதுன்னா, ஆன்ம நிலையில இருந்தோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே அந்த உள்ளார்ந்த அமைதியும், ஆனந்தமும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து உள்ளார்ந்து நமக்கு வர அந்த நெகட்டிவிட்டி சொல்லுவோம் இல்லையா? நமக்கு இப்ப எப்படி பாசிட்டிவிட்டியா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நெகட்டிவிட்டியும் அதே மாதிரி இருக்கு. சோ, அப்ப இந்த நெகட்டிவிட்டி எப்படி வந்து ஒரு அடையாளமா மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நெகட்டிவிட்டி அதாவது எதிர்மறையான எண்ணங்களுமே வந்து ஒரு விதமான அடையாளமா தான் மனம் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த நெகட்டிவிட்டி எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா, எரிச்சல், ஒரு டிப்ரஷன், ஒரு மூட் ஸ்விங்கு, ஒரு கோவம், ஒரு அதீத கடுப்பு, பொறுமையற்ற நிலை இதெல்லாமே வந்து ஒரு விதமான நெகட்டிவிட்டி தான். இதெல்லாமுமே வந்து மனம் இந்த நொடியை ஏத்துக்காம செய்யற அந்த ரெசிஸ்டன்ஸ் தான். மனம் கிரியேட் பண்ற இந்த எமோஷனல் நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து மனம் தான் உண்டாக்குது. இந்த நொடிய ஏத்துக்காம உருவாக்குற விஷயங்கள் தான். நம்ம வந்து எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு எரிச்சலா உணர்றோமோ, இல்ல ஒரு மூட் ஸ்விங் ஆகுதோ, ஒரு டிப்ரஷன்ல போறோமோ, ஒரு கோவத்துக்கு வரோமோ, அப்போ நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். நம்ம இந்த நொடிய நம்ம ஏத்துக்கல. நம்ம ஏதோ ஒண்ணு ரெசிஸ்டன்ஸ் மைல்டா கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம இதுவரைக்கும் நெகட்டிவிட்டிய வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ல பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன்னா இது நெகட்டிவிட்டியும் மைண்ட் கிரியேட் பண்ற ஒரு அடையாளம் டு ரெசிஸ்ட் தி பிரசன்ட் மொமெண்ட். இப்ப என்ன நடக்குதோ அதை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு தான் மைண்ட் கிரியேட் பண்ற வேலை இதெல்லாம். இப்போ நம்ம வந்து ஒரு செடியோ இல்ல ஒரு அனிமலையோ பார்த்தோம்னா, ஒரு விலங்கினமையோ பார்த்தோம்னா, அவங்க எப்ப பாரு வந்து அந்த நிமிஷம் என்ன நடக்குதோ அதுல அப்படியே ஜாலியா போய்க்கிட்டே இருப்பாங்க. சோ எதோடையும் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. அவங்க அந்த நொடி இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆக்சுவலா அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். எப்படி வந்து அந்த நொடி எப்படி போகுதோ அப்படியே போறதுக்கு. நமக்கு இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள நம்ம ஏதோ வேலை பார்க்கணும்னு அர்த்தம். நம்ம வந்து அந்த பேட்டர்ன மாத்துறதுக்கு எக்ஸ்டர்னலா என்னெல்லாம் ட்ரை பண்றோம். இப்ப வந்து ஒரு நெகட்டிவா ஒரு பேட்டர்ன் நடந்துட்டே இருக்கு. அதனால நீங்க வந்து உங்க வேலைய மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இல்ல ஒரு உங்க உறவுகள்ல மாற்றத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இல்ல இந்த வீட மாத்திட்டு இன்னொரு வீட்டுக்கு போனா நான் சரியாயிடுவோம்னு நினைக்கிறோமா? அந்த மாதிரி நீங்க என்ன எக்ஸ்டர்னலா மாத்தினாலுமே அது வந்து வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, நம்ம மாத்த வேண்டிய விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா, நம்ம ஏத்துக்கொள்ளாத நிலையில இருந்து அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்
சிச்சுவேஷன்ஸ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மாத்த வேண்டியது நமக்குள்ளதான், வெளியில கிடையாது. ஸோ நீங்க வெளியில என்ன மாத்துனாலுமே அந்த சிச்சுவேஷன் மாற போறது இல்ல. அது திரும்பவும் அதே சைக்கிள்லயே தான் கொண்டு வந்து நம்மள நிறுத்த போகுது. ஏன்னா நம்மளோட மாற்றம் உள்ளேந்து இல்ல, வெளியிலேருந்து தான் இருக்கு. வெளியில மாற மாற நமக்கு ஒண்ணும் மாற போறது இல்ல. உள்ளுக்குள்ளேந்து மாறினா மட்டும்தான் நமக்கான உண்மையான மாற்றம் வந்து வரும். ஸோ அப்ப இந்த நெகட்டிவ் சைக்கிள்ல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நொடி, இந்த பிரசன்ட் மூமெண்ட்டை கெட்டியமா பிடிச்சுக்கிறதுல இருந்து நம்ம வந்து நெகட்டிவிட்டில இருந்து வெளியே வந்துருவோம். இப்போ ஒரு கோவம் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல கோவம் வருது அப்படின்னா, அந்த விஷயம் அந்த நொடியில அந்த விஷயம் அப்படித்தான் இருக்குங்கிறத ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கோவம் இருக்காது. ஒரு இரிட்டேஷன் அப்படின்னா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்கறது, ஒரு எரிச்சல் வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த திடீர்னு வர்ற சத்தத்தை வந்து நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு சத்தம் வந்துடுத்து அப்படிங்கறத நம்ம வந்து எப்போ உணர்றோமோ அப்போ அந்த எரிச்சல் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து எதிர்ப்பு எப்படியெல்லாம் நம்ம வந்து காட்டுறோம் அப்படிங்கறத வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கு. கம்பேஷன் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னா, நம்ம அது எப்படி நேச்சுரலா வரும்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த லைஃப் எனர்ஜி, அதாவது பிராணசக்தி இங்கே இருக்கிற எல்லா உயிர்கள் மேலயும் இருக்குங்கிறத நம்ம எப்ப வந்து உணர்வு பூர்வமா உணர்றோமோ அப்ப வந்து நமக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்காது. எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உனக்குள்ள இருக்குங்கிறச்சே நானும் நீயும் வேற இல்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் ஒன்னஸ் ஆல்சோ. அது வந்து எப்படி வரும் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து ஆன்ம நிலையில இருந்து இருக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப வந்து நமக்கு அந்த நிலை வந்து நமக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இருமைத்தன்மைக்கும் எப்பெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் ஒரு விஷயத்த அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கான விஷயங்கள். சரி, இப்ப நம்ம ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஏன் எதிர்க்க கூடாது அப்படின்னா, நம்ம எதையோ ஒருத்த எதிர்க்கிறோம், அந்த விஷயத்த எதிர்ப்பு தராம நம்ம அதை எப்ப அக்செப்ட் பண்றோமோ அப்போ நம்ம வந்து நிஜமான சரணாகதிக்கு போறோம். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஏன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே தெரியாம இருக்கும், விழிப்புணர்வு இல்லாம இருக்கும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நிஜமான சரணாகதி என்ன அப்படின்னா, நமக்குள்ள அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்பை வந்து நம்ம விடணும். பெரும்பாலும் எதிர்ப்பு எப்ப வருது அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வு இல்லாத நேரம் மனம் நம்ம மேல கண்ட்ரோல் எடுத்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம அந்த விழிப்புணர்வை இழந்துடுறோம். ஸோ அதனாலதான் நம்மளால அந்த மொமெண்ட் சரண்டர் ஆக முடியறது இல்ல. ஸோ அந்த தோல்வியும் நமக்கு தேவைன்னு நம்ம வந்து எப்ப புரியும் அப்படின்னா, கசப்பான அந்த தோல்வியை வந்து இது எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு நம்ம வந்து அதோட போராட்டமா போராடி, ஆனா கடைசியில இவ்வளவு தூரம் போராடி இருப்போம்னா நம்ம அந்த தோல்வியே மறக்கிற அளவுக்கு போராடி இருப்போம். அப்புறம் கடைசியில ஒரு நாள் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், ஓ இது அன்னைக்கு இப்படி நடந்ததுனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு நம்ம அப்புறமா யோசிப்போம். ஆனா அது அப்போ பாஸ்ட் ஆயிருக்கும். பட் ஆனா நம்ம இப்போ அந்த தோல்வி நடக்கச்சேயே நமக்கு எப்போ வந்து, ஓ இதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயத்த தெளிவுபடுத்துறதுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியறச்சே நமக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த தோல்வியையும் ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு வந்துரும். அப்ப நம்ம அந்த எதிர்ப்பை வந்து நம்ம காட்டவே மாட்டோம். நம்ம அப்போ வந்து ஓகே தோல்வியா, ஓகே ஹாப்பியா, அதை வந்து நீ ஏதோ எனக்கு சொல்லி தரதானே வந்திருக்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ நம்ம எதை ஒண்ணுத்த அக்செப்ட் பண்ணிட்டோமோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த மொமெண்ட்டுக்கு சரண்டர் ஆயிட்டு நம்ம அந்த ஃப்ளோ வந்து போய்கிட்டே இருக்குவாங்க. சரி, இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம மனதளவுல பார்த்துட்டோம், உடல் அளவுலயும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியுமா அப்படின்னு சொன்னா தெரியும். எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாம் உணர்ந்திருப்போம், அந்த உடல் வந்து ஒரு மாதிரி இறுக்கமா ஆயிடும். நம்ம எதையாவது ஒண்ணுத்த விரும்பல அப்படின்னா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவர் அங்க இருக்காரு, நம்ம அங்க இருக்கணும் அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் போல இருக்கும். நம்ம அப்படியே நம்ம உடம்பெல்லாம் அப்படியே ஒரு இறுக்கமான நிலை வந்துரும். நம்ம வந்து டென்ஷன் ஆயிருவோம், மண்டையில வேற எதுவுமே ஓடாதா, எப்பயாச்சும் வெளியே போயிடணும் அப்படின்னு நினைப்போம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள அந்த பிராண சக்தி வந்து அங்கங்க தடைப்படுது, ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஒரு ஹெல்த்தி பாடிக்கு பிராண சக்தி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம உடல் வந்து இறுக்கமான நிலையில இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு பதட்டமான நிலை இருக்கும், அங்கேருந்து ஓடணும் போல வரும். சோ அது வந்து நம்ம உடலுக்கே அது வந்து நல்லது கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது மனம் உண்டாக்குற ஒரு விஷயமா இருந்தாலும் மென்டலாவும் அது தேவை கிடையாது. பிசிக்கல் பாடி ஹெல்த்துக்குமே அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்க இன்னொரு கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அப்ப ஒருத்தவங்க வந்து நம்மள வந்து யூஸ் பண்றாங்க, அப்ப நம்ம வந்து அந்த நிமிஷம் நான் வந்து சரண்டர் ஆகணுமா, எனக்கு தெரியுது அவன் என் மேல
மேல அட்வான்டேஜ் எடுத்து என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் வந்து அப்போ வந்து இது நடக்கிறத வந்து நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகணுமானா அப்படி கிடையாது அந்த சரண்டருக்கு அர்த்தம். ஸோ நம்ம வந்து நம்ம அன்கான்ஷியஸா ஆயிட்டோம். அதாவது விழிப்புணர்வு இல்லாம இருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளை யூஸ் பண்றாங்கன்னே தெரியாது. நம்மளும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட எனர்ஜியை லூஸ் பண்ணி நம்ம அவங்க சொல்றதுக்கு நம்ம வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம எப்போ விழிப்புணர்வா இருக்கோம், ஆன்ம நிலையில இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு தெரியும் எது சரி எது தவறு அப்படின்னு. So, நீங்க எந்த இன்டென்ஷன்ல வரீங்கங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கிளியரான ஒரு நோ சொல்லுவோம். அது வந்து மைண்ட்ல இருந்து சொல்ற நோ கிடையாது, ரியாக்ஷன்ல வர நோ கிடையாது. ஆன்ம நிலையில இது நீங்க சொல்றது தவறான விஷயம் அப்படிங்கறத ரொம்ப சட்டிலா சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஆப்போசிட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியால நம்ம மேல வேலை செய்யவே முடியாது. So, இது எல்லாத்துக்கும் கீ என்னன்னா நம்ம ஆன்ம நிலையில ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் சரண்டர் ஆகுறேன், நான் வர்றதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம விழிப்புணர்வோட ஆன்ம நிலையில இருந்து வேலை பார்க்கணும். அதே மாதிரி நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ எக்கேடோ கெட்டு போட்டும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து சரண்டர் கிடையாது. நம்ம வந்து அந்த நொடி என்ன நடக்குதுங்கிறது நல்ல உணர்வு பூர்வமா நம்ம உணர்ந்து அதை வந்து நம்ம ஏத்துக்கறச்சே மட்டும்தான் அந்த இடத்துல உண்மையான சரணாகதி இருக்கு. அந்த டோன்ட் கேர் ஆட்டிடியூட் வந்து சரணாகதி கிடையாது. ஓகேங்களா? சோ சரணாகதி ஆகறது என்ன ஆகிறது அப்படின்னா அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து அது வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பிசிக்கல் லெவல்லையும் இருக்கும், மென்டல் லெவல்லையும் இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்க்க மாட்டோம், அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப நேச்சுரலாவே நடக்கும். அதுதான் உண்மையான சரணாகதி. நம்ம வந்து அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் எடுக்கணும்னே தேவையில்லை. எப்போ வந்து ஒரு விஷயத்துல நம்ம அக்செப்டன்ஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சரணாகதி நிலைக்கு வந்துருவோம். அதே மாதிரி விழிப்புணர்வோட இருக்கறச்சே விழிப்புணர்வு இல்லாத விஷயங்கள் நம்மள தொடவே முடியாது. அண்ட் விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட வருது அப்படின்னா நம்ம அங்க விழிப்புணர்வா இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்ம நிலையில விழிப்புணர்வா இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளோல நம்மளோட லைஃபை லீட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருப்போம். அந்த இடத்துல ஈகோவோட வேலையும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஈகோக்கு இன்ஃபேக்ட் வேலையே இருக்காது. ஏன்னா நம்ம மைண்ட் லெவல்ல இருந்து வேலையே பார்க்க மாட்டோம். நம்ம எங்கேருந்து வேலை பார்ப்போம்னா ஆன்ம நிலையிலேருந்து வேலை பார்ப்போம். இதுல வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து இந்த சரண்டரை வந்து பார்க்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் விஷயங்கள்ல வெளிப்புறமா நடக்கிற விஷயங்கள்ல சரண்டர் எப்படி ஆகும் அப்படின்னா அந்த மொமெண்ட் நடக்கிற விஷயத்துல நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப மைண்ட்ல போட்டு ரொம்ப யோசிக்காம அந்த இடத்துல அது பண்ணினா சரியா இருக்கும்னு உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து அந்த விஷயத்த மாத்தி செய்யலாம். அப்படி இல்லையா அப்போ அந்த நிமிஷம் அங்க என்ன நடக்குதோ அதை வந்து டோட்டலா அக்செப்ட் பண்ணிட்டு இதை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து நம்ம எப்ப அக்செப்ட் பண்றோமோ அப்போ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவிட்டி எதுவுமே கிரியேட் பண்ணாம நமக்கு துன்பம் எதுவுமே தராம நம்ம சோகமாவும் ஆகாம அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸே இல்லாம நம்ம ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆயிடும். நம்ம அந்த மொமெண்ட்டுக்கு என்ன நடக்குதோ அந்த இடத்துல சரண்டர் ஆயிடும். இன்னொரு விஷயம் எப்படி அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள் நடக்கிற விஷயத்துல நம்ம எப்படி வந்து சரண்டர் ஆகுது, அதாவது நமக்கு எமோஷனல் லெவல்ல நமக்கு ஒரு வருத்தமா இருக்கு, ஒரு கோவமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மொமெண்ட்டுக்கு எப்படி சரண்டர் ஆகுறது அப்படின்னா நம்ம வந்து நமக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஓ எனக்கு கோவமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு உள்ளுக்கு இருக்கிற கோவத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணும். ஆமா நான் எனக்கு கோவம் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க எப்போ வந்து அக்செப்ட் பண்றீங்களோ அப்போ அந்த கோவத்துக்கு ஒரு கேப் கொடுக்குறீங்க. ஸோ அப்ப நீங்க அந்த கோவமா மாற மாட்டீங்க, அந்த கோவம் இருக்குங்கிறது நீங்க உணர்வீங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு சரண்டர் மோடுக்கு போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அங்க உங்களுக்கு கோவம் இருக்குன்னு. ஸோ அப்படி அந்த கோவம் வந்து நீங்க எப்போ அதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த கோவத்தோட கோவமா உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கிறதே தான் அதுக்கு எனர்ஜி பாஸ் ஆகுது. நீங்க வந்து அந்த கோவம் இருக்கு அப்படிங்கறத எப்போ உணர்ந்துட்டீங்களோ அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க வேற ஆயிடுவீங்க, அந்த கோவம் வேற ஆயிடும். ஸோ அப்ப அங்க ஒரு கேப் வந்துருச்சு. அந்த கேப்ல நீங்க அந்த கோவமா ஆகவே மாட்டீங்க. அப்போ
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த மொமெண்ட்ட நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சரண்டர் ஃப்ளோ வந்துரும். இது வந்து உண்மையான சரணாகதி. 2 விதமா. அதாவது எக்ஸ்டர்னலாவும், இன்டர்னலாவும். ஸோ எப்பலாம் வந்து மனதோட தாக்கத்துல சிக்காம நம்ம ஆன்ம நிலையில இருக்கோமோ, அப்போ நம்ம வந்து இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருப்போம். எப்பலாம் நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பல்லாம் நம்ம வந்து ஆன்ம நிலையிலேருந்து தான் நம்மளோட செய்கைகள் இருக்கும். ஸோ அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள கவனிக்கணும், நம்மளோட எமோஷன்ஸ கவனிக்கணும், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுருக்கணும். ஸோ அதீத எண்ணங்களும் தேவையில்ல, மனம் தேவைதான். அது எப்போ தேவை அப்படின்னா, ஒரு அனலிட்டிக்ஸ்க்கு தேவையே தவிர, எப்பவுமே நம்ம மைண்டோட வேகத்துல இருந்தோம் அப்படின்னா, அது உண்டாக்குற அடையாளங்கள்ல தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடையாளங்கள் நம்மள வச்சுக்கிட்டு இருக்கோம்னா, மைண்டோட கண்ட்ரோல்ல தான் நம்மள வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆன்ம நிலையில இருக்க மாட்டோம். நமக்கு அப்போ விழிப்புணர்வு இருக்காது. ஸோ நம்ம வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரே டூல் வந்து நம்மளோட பிரீத்திங் மட்டும்தான். நம்ம எப்போ பிரெத்தோட இருக்கோமோ, அப்போலாம் நம்ம வந்து மைண்ட் ஜீரோவா வச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, த மோர் அண்ட் மோர் நம்ம பண்ற வேலைகள்ல ஒரு அந்த பிரெத்த வாட்ச் பண்ணிக்கிட்டு மைண்ட்ஃபுல்லா நம்ம பண்ண பண்ண நம்ம வந்து மைண்டோட கண்ட்ரோல்ல இல்லாம நம்ம ஆன்ம நிலையிலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆன்ம நிலையிலேருந்து வேலை பார்க்கறச்சே நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருப்போம். ஒரு ஒரு நிமிடமும் நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்க்கைய வாழலாம்.